வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வீடியோவை மட்டும் முழுமையாக பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. செங்கோட்டையன் அவரை வெளியே போங்க என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், உங்களால் தான் அனைத்து பிரச்சனைகளும் வருகிறது என்று செங்கோட்டையன் அவர்களிடம் தற்பொழுது கடும் கோபத்துடன் பேசிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்ன காரணம் என்பதை தான் இதை விரிவாக நாம் பார்க்க போகிறோம். கடும் கோபத்தில் செங்கோட்டையன் அவர்களும் தவறான வார்த்தையை பயன்படுத்தி விட்டாரா? மாவட்ட செயலாளர்களுக்கும் எடப்பாடிக்கும் நடுவே செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார் என்பதை நேற்றே நாம் பார்த்திருந்தோம். தற்பொழுது ஆலோசனை கூட்டம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் வர வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் அறிவித்திருந்தார். ஆனால் மாவட்ட செயலாளர்கள் 75% நபர்கள் இதை புறக்கணிப்பதாகவும், அதிமுகவில் மீண்டும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் நாங்கள் அதிமுகவின் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வோம் என்று செங்கோட்டையன் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அதாவது அதிமுகவின் அலுவலகத்தில் ஒருங்கிணைப்பாளர் என்ற பெயரில்தான் அனுப்ப வேண்டும். ஆனால் செங்கோட்டையன் அவர்களுக்கு அனுப்பியிருப்பதன் காரணமாக தன்னுடைய பதவிற்கு செங்கோட்டையன் ஆப்பு வைத்து விடுவான் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக எங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் கலந்து கொள்ள தேவையில்லை, இந்த பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாகவே செங்கோட்டையன் அவர்களிடம் தெரிவித்துவிட்டது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அதிமுகவில் ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக எந்த ஒரு சமூகத்திற்கும் சமயத்திற்கும் சார்ந்தது கிடையாது. வாரிசு அடிப்படையில் அதிமுகவை உருவாக்க முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த கொள்கை அப்படித்தான் இருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக அப்படித்தான் ஜெயலலிதா அவர்களும் வழிநடத்தி வந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரு பிரிவாகவே பிரித்துவிட்டார். கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்கள் என்றும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் இரு பிரிவுகளாக பிரித்து முக்கிய பொறுப்பில் தென் மாவட்டங்களுக்கு அதிக இடங்களை கொடுக்காமல் கொங்கு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அதிக முக்கிய பதவிகளை கொடுத்து வருவதாலும் இதன் காரணமாகவே செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடிக்கும் சிறிய தகராறு ஏற்பட்டது. இந்த பிரச்சனையை மனதில் வைத்துக்கொண்டு மாவட்ட செயலாளர்கள் பிரச்சனைகளும் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களது பக்கம் திரும்புவதால் அதிமுகவில் இனி உங்களது தலையீடு இருக்கக்கூடாது, உங்களது மாவட்ட செயலாளர்களையும் உங்களது பகுதியில் உள்ள அதிமுகவின் நிர்வாகிகளையும் மட்டும் நீங்கள் கண்டியுங்கள் என்று கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கோட்டையன் அவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து கொண்டதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.